Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. Right. வெளியே வாசிமா. சத்தமாக வாசிக்கணுமா? விவசாயியின் சமன்பாட்டை வழக்கமான குறியீடுகளுடன் கூறுக. ரைட். முதலாவது எஸ்ஏ. ரைட். என்ன கட்டுமா? முதலாவது கேள்வி. என்ன சமன்பாடு என்ன? Q சமன் பை ஆர் 4 மடக்கு டெல்டா பி ஓவர் 8 நீட்டா எல். ரைட். அடுத்து இடை குழாயினோடு Q கனவளவு பாய்ச்சல் வீதத்தில் திரவம் ஒன்று பாயும் போது குழாயின் முனைகளுக்கு இடையிலான அமுக்க வித்தியாசம் டெல்டா பி எனில் விரயமாகும் வலு P ஆனது P சமன் டெல்டா பி Q இனால் தரப்படும். அப்ப விரயமாகிற வலு என்னத்துல தருமாம்? P சமன் டெல்டா பி Q. இந்த டெல்டா பிங்கிறது அமுக்க வித்தியாசம், இந்த பிங்கிறது வலு விரயம். ரைட். இது பரிமாணப்படி சரியானது என காட்டுக. ரைட். வலுவோட பரிமாணம் என்ன? வலுவுக்கு என்ன காகனே? வலுவுக்கு என்னடா? வேலைங்கு நேரம். வேலைன்னு சொன்னா F இன்டு S. F சமன் M MA. அப்ப MAண்டா எம்முக்கு எம், ஏக்கு T மைனஸ் LT மைனஸ் 2. இது என்னதுக்கு? இது Fக்கு. Sக்கு திரும்ப ஒரு எல். இது என்னது? வேலை. திரும்பி T மைனஸ் 1. இது இவ்வளோ என்ன? வலுட பரிமாணம். இப்போ சுருக்கினீங்கன்னு சொன்னால் M இன்ட்டு எல் ஸ்கொயர் T மைனஸ் 3. சரியா? சரியாடா? இங்கே வந்தேன்னு சொன்னால் ரைட். இது எதிர பீடு. ரைட். இப்போ டெல்டா பி கியூடண்டா அமுக்க வித்தியாசம் உண்டா? அமுக்கத்து தான். அமுக்கத்துக்கு என்னடா? விசையின் கீழ் பரப்பு. விசைக்கு என்னடா? M L P மைனஸ் 2. விசைக்கு கீழே பரப்புன்னு சொன்னால் L மைனஸ் 2. என்ன? விசையின் கீழ் பரப்பு. கியூங்கிறது என்னடா? திரவப்பாய்ச்சல் வீதம். திரவப்பாய்ச்சல் வீதம்டா V இன்டு A. V என்னடா? L T மைனஸ் 1 V. V இன்டு ஏண்டா? A சமன் என்ன? L ஸ்கொயர். சரியா? L ஸ்கொயர். இப்போ L மைனஸ் 2ம் எல்லும் என்ன? இப்போ கடைசியில் சுருக்கினீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது? M எல்லும் எல்லும் L ஸ்கொயர் T மைனஸ் 3. என்ன? இதர பரிமாணமும் என்ன? இதர பரிமாணமும் சமன். சமன். ரைட். அடுத்த கேள்வி வாசிமான். ரைட். வாசிங். மேலே வினாக்களில் கூறப்பட்ட இரு தொடர்புகளிலும் இருந்து குறித்த குழாயினோடு திரவம் பாயும் போது விரயமாகும் வலு அதனுடான கனவளவு பாய்ச்சல் வீதம் Qவின் இரண்டாம் வலுவுக்கு நேர்விகித சமன் என காட்டுக. ரைட். முதலாவது சமன்பாடு என்ன? Q சமன் என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஆரின் 4 மடக்கு டெல்டா பி ஓவர் 8 நீட்டா எல். ரெண்டாவது சமன்பாடு என்ன? P சமன் டெல்டா பி இன்டு Q. இப்போ இதிலிருந்து டெல்டா பி சமன் P ஓவர் Q. என்ன? இப்போ டெல்டா பிக்கு பதிலாக இதை கொண்டு பிரதிடலாம். என்ன? இதை கொண்டு பிரதிடலாம். பிரதிட்டு எப்படி வரப்போகுது? Q சமன் பை ஆரின் 4 மடக்கு P இன் கீழ் என்ன? 8 நீட்டா எல் Q. இந்த Q இங்கே பெருக்கப்பட்டால் Q ஸ்கொயர் சமன்
பை 6/4 அடுக்கு 8 நீட்டா எல் தர பி. நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு சொன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான், அவன் என்னன்னு காட்ட சொல்லியிருக்கான், பி என்ன நேர் விகித சமன் என்ன கியூட வர்க்கம் வரணும்னு சொன்னால் சமன்பாட்டுக்குள்ளே ஏற்கனவே ஒரு கியூ இருக்குது. சரி, அப்போ நம்ம இன்னொரு கியூ என்ன செய்யணும், சமன்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற தரவு என்ன, இந்த தரவு. அதே சமயம் இதுக்குள்ள வலுவையும் சேர்க்கணும். ஸோ வலுவையும் கியூவையும் கொண்டு வரணும்னு சொன்னால் என்னத்தெல்லாம் ஆக்கணும், டெல்டா பிஎல்ல தாக்கணும். அப்போ அப்படி எடுத்தோம்னு சொன்னால் இப்படி ஒரு சமன்பாடு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பை வந்துட்டு மாறலி, ஆறு வந்துக்கிட்டு குறித்த குழாய்க்கு ஆரையும் மாறாது, 8 நீட்டா எல் நீளமும் மாறாது, அந்த பிசுக்குமை குணகமும் மாறாது, 8 வந்துட்டு ஒரு நம்பர் இலக்கம் மாறாது. ஸோ இவ்வளவு வந்துட்டு என்ன ஒரு மாறிலி அறிக்க போகுது. ஸோ எப்படி வரப்போகுது, கியூ ஸ்கொயர் சமன் அவ்வளோத்தையும் நான் ஒரு கேன்னு எடுத்தேன்டா கேயின் பின்னு சொல்லி வரும். ஸோ கியூ ஸ்கொயர் நேர்வு சமன் பி அப்படின்னு சொல்லி வரும். ரைட், சரியா? டவுட் என்ன இருக்குதா? ரைட், இவ்வளவு எழுதியிருந்தால் ஒரு மார்க்ஸ். இவ்வளவு எழுதியிருந்தால் ஒரு மார்க்ஸ். சரியா? ரைட், அடுத்த கேள்வி. சிறிய நகரம் ஒன்றின் நீர்வளங்கள் தொகுதியில் முதலில் நீர்முதல் ஒன்றிலிருந்து நீரானது சுத்திகரிக்கப்பட்டு பின் நகர நீர்வளங்கள் தொகுதிக்கு நீரானது குழாய் AB விநியோகிக்கப்படும். பின் நகர நீர்வளங்கள் மையத்திலிருந்து நகரத்தின் உள்ளே நீர் விநியோகிக்கப்படும். குழாய் ABயின் உள்ளாரை 20 சென்டிமீட்டர் ஆகவும் அதன் நீளம் 100 கிலோமீட்டர் ஆகவும் முனை Bயில் 1.5 தர 10 பாஸ்கல் அமுக்கம் எப்போதும் பேணப்பட வேண்டும். BC சமன் 20 கிலோமீட்டர் என கொள்க. ரைட், ஏபி என்னையா, ஏபி வந்துக்கிட்டு 20 சென்டிமீட்டரா, ஏபி 20 சென்டிமீட்டர். அதே போல் ஏபி வந்துக்கிட்டு 100 கிலோமீட்டர். ரைட், அதே போல் பிசி வந்துக்கிட்டு 20 கிலோமீட்டர். அதே போல் புள்ளி பியில் அமுக்கம் வந்துக்கிட்டு 1.5 தர 15 பாஸ்கலா. ரைட், அதே போல் தொடர்ந்து வாய்ச்சிங்கன்னு சொன்னால் பிசுக்குமை குணகம் 1 தர 10/3 பாஸ்கல். அதே போல் பை சமன் 3. ரைட், இவ்வளவும் தரவு. என்னென்ன தரவு இருக்கோ அவ்வளோத்தையும் மேக்சிமம் வாசித்து நோட் பண்ணி எடுங்க. ரைட், நகரின் சராசரி வெப்பநிலை 20 பாகை சியில் நீரின் பிசுக்குமை குணகம் 1 தர 10/3 பாஸ்கல் எனவும் பை 3 எனவும் கொண்ட கீழ்வரும் அட்டவணையானது குறித்த நகரத்தின் ஒரு நாளிற்கான நீர் பயன்பாட்டை காட்டுகின்றது. தொடர்ந்து வாசிங்க. நெரிசலான காலப்பகுதி 6 மணித்தியாலம் 1.5 மீட்டர் செகண்ட் மீட்டர் கனம் செகண்ட் -1. நெரிசலற்ற காலப்பகுதி 18 மணித்தியாலம் 0.3 மீட்டர் கனம் செகண்ட் -1. நெரிசலான காலப்பகுதியில்
வீதத்தில் குழாய் ஏபிக்கு குறுக்கே பேணப்பட வேண்டிய அமுக்க வித்தியாசத்தை காண்க. ரைட். இப்போ என்னையா என்ன காலப்பகுதியில் நெரிசலான காலப்பகுதியில் Q என்னையா 1.5 மீட்டர் கணம் செகண்ட் -1. ஸோ நெருக்கலான காலப்பகுதியில் இதுக்கு குறுக்கே அமுக்க வித்தியாசம் கேட்டிருக்கான். என்ன இதுக்கு குறுக்கே அமுக்க வித்தியாசம் கேட்டிருக்கான். ஸோ Q சமன் என்ன பை ஆரின் 4ஆம் அடுக்கு டெல்டா P/8 நீட்டா L பிரதிட்டிங்கன்னா சரி டெல்டா P காணலாம். என்ன Q சமன் என்ன 1.5 ரைட். பை சமன் 3. R சமன் என்ன 20. ஸோ 20 தர 10 போட்டா மீட்டர். ஸோ அதில் 4ஆம் அடுக்கு சரியா அதில் 4ஆம் அடுக்கு டெல்டா P/8 தர நீட்டா என்ன 1 தர 10 3 தர எல் சமன் என்ன எல்லுங்கிறது என்ன மொத்த நீளம் என்ன ஏபிக்கு 100. கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? என்னடா செய்யணும்? 10 பெருக்கணும் சரியா. இப்போ எல்லாம் SI அலகுல இருக்குது. இப்போ சுருக்கினீங்கன்னு சொன்னால் டெல்டா P வரும். ஏன்னா சுருக்கி என்ன ஆன்சர் வரும்? சுருக்கின என்ன ஆன்சர் வரும்? (2.5 தர 15 பஸ்கல். இதுக்கு பிரதி இட்டிருந்தால் 1 மார்க்ஸும் கடைசி ஆன்சருக்கு 1 மார்க்ஸ். ரைட். பிரதி இட்டிருந்தால் 1 மார்க்ஸ் கடைசி ஆன்சருக்கு 1 மார்க்ஸ். ரைட். அடுத்த போமா. ரைட். என்ன நெரிசலான காலப்பகுதியில் குழாயின் பகுதி சீலே உள்ள அமுக்கத்தை காண்க. ரைட். இப்போ நெரிசலான காலப்பகுதியில் அப்போ நல்லா கவனிக்கணுமால் நெரிசலான காலப்பகுதியில் Q வந்துக்கிட்டு என்ன Q வந்துட்டு 1.5 தான். இது மாற போகிறது இல்லை சரியா. ஸோ இந்த 2 புள்ளிக்கு இடையில் எடுத்தாலும் Q அதுதான். இந்த மொத்தத்துக்கு எடுத்தாலும் Q அதுதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்திருப்பேன். என்னன்னா Q வந்துக்கிட்டுடா இப்போ ஒரு சின்ன குழாய்க்குள்ளால வந்து பெரிய குழாய்க்குள்ளால போனாலும் இதுக்குள்ளால வர Q தான், இங்கால போகிறதும் Q தான் சரியானே. ரைட். அதே போல் இது ரெண்டா உடையுதுன்னு சொன்னால் இது Q1 இது Q2ன்னு சொன்னால் இப்போ Q சமன் என்ன Q1ஐயும் Q2ஐயும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும் சரியா. இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என்ன அப்போ இங்கே மொத்தமாக Q தான், துண்டா உடைச்சாலும் Q தான் சரியா. அதில் மாற்றம் இல்லை. ரைட். இப்போ கேள்வி என்ன இரண்டுக்கும் இடையிலான இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? இரண்டுக்கும் இடையிலான அமுக்க வித்தியாசத்தை பார்ப்போம். ஏன்னா அமுக்க வித்தியாசத்தை பார்க்கறதுக்கு ரைட் நம்ம என்ன செய்வோம்டா நல்லா கவனிங்களா. இப்போ Q சமன் பை ஆரின் 4ஆம் அடுக்கு டெல்டா P/8 நீட்டா L. என்ன செய்யப்படுது தெரியுமா? இதுக்குள்ள போகிற Q மாறாது தானே. Q மாறாது, குழாயிட ஆரை மாறாது, 8ங்கிற நம்பர் மாறாது, போகிற திரவத்திர பிசுக்குமை குணகம் மாறாது. என்ன மாறுது? நீளம் மாறுது. ஆரம்பத்தில் இவ்வளவு நீளம், இப்போ இவ்வளவு நீளத்தை பார்க்க போகிறோம். அதால் என்ன மாறப்போகுது? அமுக்க வித்தியாசம் மாறப்போகுது. ஸோ நான் இதற்குள் இங்கே எடுத்துறேன்னு சொன்னால் எல் நேரு வீத சமன் டெல்டா பிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாமா இல்லையா? என்னடா வரலாமா இல்லையா? வரலாம் தானே. ஸோ இந்த டைம்ல என்ன நீளம் என்ன என்ன கிலோமீட்டருக்கு எவ்வளோ அமுக்கம் இருந்துச்சு?
அமுக்க வித்தியாசம் எவ்வளவு இருந்துச்சு 2.5 தர 15. இப்ப இது ரெண்டுக்கு எவ்வளவு ஏன்னா இது முதலாம் சமன்பாடு. அடுத்தது பிசிக்கு வந்துட்டுன்னா 20 கிலோமீட்டருக்கு எவ்வளவாம் டெல்டா பியாம், அதான் கேட்ட இரண்டாம் சமன்பாடு. அப்போ ஒன்றால பிரிச்சுட்டோம்னா எப்படி வரப்போகுது டெல்டா பி சமன் ஒன்றால பிரிச்சுட்டோம்னு சொன்னால் ரைட் டெல்டா பி சமன் என்ன 20 கீழ் 100 தர 2.5 தர 10 அஞ்சாம் அடுக்குன்னு வரும் என்ன ரைட். இப்போ சுருகினம்னு சொன்னால் 5 முறை என்ன சுருகினா 5 முறை சுருகினா 0.5. ஸோ டெல்டா பி சமன் என்ன 5 தர 10 4 பஸ்கல் 5 தர 10 4 பஸ்கல். அதாவது ரெண்டுக்குமான அமுக்க வித்தியாசம் இவ்வளவாம். சரியா ரைட். இப்போ என்ன சொல்றான்னு சொன்னா என்றால் ரைட் ரைட். இப்ப இந்த இடத்துல அமுக்கம் என்னன்னு கேட்கிறான் என்ன இந்த இடத்துல அமுக்கம் என்னன்னு கேட்கிறான் ரைட். இதுலயே போறேன் 0.5 ஏன்னா இப்ப இந்த ரெண்டு புள்ளிக்குமான அமுக்க வித்தியாசம் இவ்வளவாம். சரியா இந்த ரெண்டு புள்ளிக்குமான அமுக்க வித்தியாசம் இவ்வளவாம் ரைட். இப்ப நல்லா பாருங்க, இங்கிருந்து இங்க வாரத்தால நல்லா கவனிக்கணுமா, இங்கிருந்து இங்க வாரத்தால இங்கால சைட்ல தான் அமுக்கம் கூட இருக்கும், இங்கால சைட்ல அமுக்கம் குறைய இருக்கும். ஸோ இந்த புள்ளியில் அமுக்கம் என்ன, இந்த புள்ளியில் அமுக்கம் என்னடா, இந்த புள்ளியில் அமுக்கம் என்னடா 1.5. ஸோ பிசிங்கிறது நல்லா பாரு, பிசிங்கிறது பிபிடையும் அந்த டெல்டா அமுக்க வித்தியாசத்தையும் கூட்டுறதுக்கு சமனா இல்லையா பாரு. இங்க இருந்து இங்க போ அமுக்கம் கூட்டிட்டு வருமா இல்லையா, இங்கால சைட்ல அமுக்கம் கூட இங்கால சைட்ல அமுக்கம் குறைய. ஸோ இந்த அமுக்கத்தை விட இந்த அமுக்கம் கூட எவ்வளவால கூட இவ்வளவால கூட. ஸோ பிசி என்ன 1.5 சக 0.5 தர 15. ஸோ 2 தர 15 பஸ்கால் தான் என்ன பிசியில் இருக்கிற அமுக்கம். விளையிட்டா டவுட் என்ன மிக்குதா? ரைட், அடுத்த வழி போமே. காலப்பகுதியில் குழாய் ஏபிக்கு குறுக்கே பேணப்பட வேண்டிய அமுக்க வித்தியாசத்தை காண்க. நெரிசல் அற்ற ரைட். இப்ப என்னையாம் நெரிசல் அற்றதுல ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த சமன்பாடு எடுக்கிறேன் ரைட். இந்த சமன்பாடு எடுத்து ரைட். இப்ப என்ன நடக்க போதும், 8 மாறாது, நீட்டா மாறாது, எல் மாறாது, பை மாறாது, 6/4 அடுக்கும் மாறாது. ஸோ இந்த டைம்ல நெரிசல் அற்றத்துல கியூ மாறுது. அப்ப என்ன மாறும், அமுக்க வித்தியாசம் மாறும். கேட்டது என்ன, அமுக்க வித்தியாசம் கேட்டது. ஸோ இந்த இடத்துல கியூ நேர்வித சமன் டெல்டா பிங்கிற சமன்பாட்டை எடுப்பேன். ஸோ ஆரம்பத்தில் என்ன கியூ இருந்துச்சு 1.5. ஸோ அழிக்கிறேன், இது அழிக்கிறேன். ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சு 1.5. 1.5க்கு அமுக்க வித்தியாசம் என்ன இருந்துச்சு, அமுக்க வித்தியாசம் 2.5 தர 10 அடுக்கு இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன அமுக்க கியூ இருக்குது 0.3 இருக்குது, 0.3 இருக்குது. அதுக்கு கியூ என்னங்கிற அதானே கியூ தானே, சாரி டெல்டா பி கேட்டது ஏன்னா டெல்டா பி கேட்டது. ஸோ டெல்டா பி சமன் எப்படி வரப்போகுது 0.3 1.5 தர 2.5 தர 10 அடுக்கு, சாரி 5 அடுக்கு. ஏன்னா சுருக்கினம்னு சொன்னால் 5 முறை. சரியா, இப்போ வெட்டினம்னு சொன்னால் 0.5. ஸோ டெல்டா பி சமன் 0.5 தர 10 பஸ்கல் அப்படின்னு சொல்லி வரும். சரியா, அடே
ஒன்றுமில்ல, நீ பிரதிட்டு சுருக்கினாலும் இதான் ஆன்சர் வரப்போகுது. நீ ஒவ்வொரு கேள்விக்கும் பிரதிட்டு சுருக்க என்ன வேஸ்ட் ஆகும்? டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரியா? எக்ஸாம் ஹால்ல இப்படியான நேர்வித சமன்பாடுகளை எடுக்கிறதுக்கு யோசிக்க பழகு. ரைட்? எது மாறாமல் இருக்கும். ஸோ அந்த மாறாமல் இருக்கிறதுலாம் ஒரு மாறிலியை கற்பனை பண்ணி மாறக்கூடியதை நேர்வித சமனை கொண்டு வந்து சுருக்கினான்னு சொன்னா அவ்வளோ என்ன செய்யலாம், டக்குன்னு முடிச்சுட்டே போகலாம். விளையாட்டு என்ன சொல்லுண்டு? ரைட்? டவுட் இருக்குதா? ரைட் ரைட் அடுத்த வழி போமா? ரைட், அடுத்த வழி வாசிங்க. நெரிசலான காலப்பகுதியிலும் நெரிசலற்ற காலப்பகுதியிலும் பாகுமை விசைகளால் விரயமாகும் வழுக்களுக்கு இடையிலான விகிதத்தை காண்க. என்னையா? நெரிசலான காலப்பகுதியிலும் ரைட் நெரிசலற்ற காலப்பகுதியிலும் பாகுமை விசைகளினால் விரயமாகும் வழுக்களின் விகிதத்தை காண்க. இப்போ வலுவுக்கு நம்ம கியூசார் ஒரு சமன்பாடு எடுத்தோமா இல்லையா? பி சமன் என்ன? சாரி, பி நேர்வித சமன் கியூ ஸ்கொயர். ஏன்னா பி நேர்வித, இதுக்கு முதல் இப்படி ஒரு நேர்வித சமன்பாடு எடுத்தோம் தானடா. வலு சமன் என்ன? கியூக்கு நேர்வித சமனா இருக்கும். என்ன? அப்போ நெரிசலான காலப்பகுதியிலும் நெரிசலற்ற காலப்பகுதியிலும் பாகுமை விசைகளினால் விரயமாகும் வழுக்களுக்கு இடையிலான விகிதம் என்றால் P1க்கும் P2க்கும் இடையிலான விகிதம் கட்டச்சேரி. ஸோ இதில் P1 ஏன்னா ஆரம்பத்தில் என்ன வரப்போதோ 1.5 வர்க்கம். அடுத்த P2 சமன் நேர்வித சமன் 0.3 வர்க்கம். ஒன்றால பிரிச்சுட்டோம்னு சொன்னால் என்ன வரப்போகுது? ஒன்றால பிரிச்சுட்டோம்னு சொன்னால் P1 P2 எப்படி வரப்போகுது? 1.5 0.3 வர்க்கம். ஸோ சுருக்கினால் 5 P1 P2 சமன் ஏன்னா 25 சொல்லி வரப்போகுது. சரியா? அதுக்கு எத்தனை ஆன்சர்? அப்படி சாரி, எல்லாமே சரிண்டால் எல்லாமே சரி, இதுலேருந்து இதுவரைக்கும் எல்லாம் சரிண்டால் 1 மார்க்ஸ். ஏன்னா எல்லாமே சரிண்டால் 1 மார்க்ஸ். சரியா? ரைட், அடுத்த வழி போமா? பாசிமால். நீர் சுத்திகரிப்பு நிலையம் சரியான முறையில் நீர்வன்மையை அகற்றாததால் குழாயின் ஆரை 10% குறைவடைந்ததாக அறியப்பட்டது. இதனால் நீர் பாய்ச்சலை மாறாது பேண பிரயோகிக்க வேண்டிய அமுக்க வித்தியாசம் எத்தனை மடங்காக அதிகரிக்க வேண்டும் என காண்க. ரைட், என்ன இல்லை அழிக்கிறேன். என்னண்டா ஆரம்பத்தில் 6 இருந்தது. என்ன? ரைட், 6 இருந்தது. இப்போ சரியாக சுத்திகரிக்கிறதால படிவுகள் வந்து அதில் ஓரங்களில் ஒட்டி இது 6 எப்படியா மாறிட்டாம்டா 10% குறைஞ்சிட்டான். 10% குறைஞ்சிட்டாமுண்டா அப்போ 6 என்ன அறிக்கும்? 6 10% குறைஞ்சிட்டாமுண்டா 6 என்ன அறிக்கும்? 0.96 அறிக்கும். விளையாண்ட என்ன சொல்றேன்? விளங்கலை அடே. இப்போ 100ன் மேல் 10, இது அர்த்தம் என்ன? 100ன் மேல் 10 சரிதானே? தர ஆர் ஆன்சர் என்ன? 0.1 இந்த 6ஆல் குறைஞ்சிட்டாமுன்னு சொன்னால் மொத்தம் 6 இவ்வளோ குறைஞ்சிட்டாமுன்னு சொன்னால்
6லேருந்து 0.1 கழித்தால் 0.9 ஆர். சரியா சரியா ரைட். அப்போ 10% குறையுதுன்னு சொன்னால் 10% குறையுதுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு பிறகு என்ன ஆர் இருக்க போதும் 0.9 ஆர் இருக்க போகுது. ரைட். இப்போ அமுக்கம் எவ்வளவுத்தால் அதிகரிக்கணும்னு சொன்னால் ஆரம்பத்தில் P1 இருந்தது, இந்த R2 இந்த சந்தர்ப்பத்தில் P2 இருக்குது. ஏன்னா P2 இருக்குது. ஸோ எவ்வளவுத்தால் அதிகரிச்சிருக்குன்னு கேட்டால் P2வின் கீழ் P1 இந்த விகிதத்தை எடுத்தோம்னா சரி என்ன சொல்லலைட்டா டேய் எவ்வளவால கூடியிருக்குன்னு சொன்னால் எத்தனை மடங்கால் அதிகரிச்சிருக்குன்னு சொன்னால் கூடினத்தால் இருந்து குறைஞ்சதை எடுத்தா சரி. ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம் பாரு. Q சமன் என்ன பை ஆரின் 4ஆம் அடுக்கு டெல்டா P/8 நீட்டா L. இப்போ Q மாறாது எவ்வளவு மாறாது, இதுவும் மாறாது. ஸோ இங்கே பார்த்தேன்னு சொன்னால் ஏன்னா டெல்டா P நேர்வீத சமன் ஏன்னா ஒண்டிங்கில் ஆரின் 4ஆம் அடுக்கு. சரியா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், P2க்கு எடுத்துறேன்னு சொன்னால் P2க்கு டெல்டா P அமுக்க வித்தியாசம் டெல்டா P2 அது சமன் அது ஆறு என்ன ஒன்றின் கீழ் 0.9 ஆரின் 4ஆம் அடுக்கு. சரியா நேர்வீத சமனா. அடுத்தது டெல்டா P1 நேர்வீத சமன் 1 கீழ் ஆரின் 4ஆம் அடுக்கு. சரியா ரைட். இது முதலாம் சமன்பாடு, இது ரெண்டாம் சமன்பாடு. 1 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் டெல்டா P1 நீங்கள் டெல்டா P2 சமன் எப்படி வரப்போகுது, இந்த ஆர் மேலுக்கு போகும். ரைட். எப்படி ஆரின் கீழ் 0.9 ஆரின் ஏன்னா 4ஆம் அடுக்குன்னு சொல்லி வரும். ஸோ டெல்டா P1 கீழ் டெல்டா P2 சமன் 10 கீழ் 9 4ஆம் அடுக்குன்னு சொல்லி வரும். 10 கீழ் 9 4ஆம் அடுக்கு என்ன ஆன்சர். சுருக்கினீங்கன்னு சொன்னால் 1.524 அப்படின்னு சொல்லி வரும். விளையிட்டா என்ன செஞ்ச முடியும் விளையிட்டா அடே இந்த நேர்வீத சமன் எடுத்தது விளங்கிட்டா விளங்கிட்டானே பிறதிட்டது விளங்கிட்டாடா. ரைட். என்ன பிரச்சனை இருக்குதா இல்லை எல்லாம் சரிந்தால் 1 மார்க்ஸ் எல்லாம் சரிந்தால் 1 மார்க்ஸ். ரைட். சரியா ரைட். அடுத்த வழி போமே. நீரை நெரிசலான காலப்பகுதியில் வழங்குவதற்கு அதிக வலுவுடைய கம்பிகள் தேவைப்படுவதுடன் நீர் வளங்களுக்கான செலவும் அதிகமாக உள்ளது. மேற்படி பிரச்சனைகளை குறைப்பதற்காக நீர்வளங்கள் பகுதியில் நீர்த்தாங்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு சியில் நீர்த்தாங்கி அமைக்கப்பட்டுள்ளதாக கொள்க. நெரிசலற்ற காலப்பகுதியில் நீர்த்தாங்கியில் நீரானது நிரப்பப்படும். அதேவேளை நெரிசலான காலப்பகுதிகளில் பம்பிகளின் செயற்பாடு நிறுத்தப்பட்டு தாங்கிகளில் இருந்து நீர்வளங்கள் மேற்கொள்ளப்படும். நீர்த்தாங்கியானது ரைட். ரைட். என்னையாம் இதான் ஏ, இது பி, இது சி. இந்த இடத்துல ஒரு என்னையாம் தண்ணி டேங்கி ஒன்று அடிக்கப்படாதான். ரைட். அதுதான் இவ்வளோ நேரமாக சொல்கிறார். ரைட். தொடர்ந்து வாசி. நீர்த்தாங்கியானது நகரின் ஒரு நாள் நீர் தேவைக்கான நீரின் அளவை கொண்டிருக்க வேண்டுமெனில் நீர்த்தாங்கியின் கொள்ளளவை காண்க. ஒரு நாளைக்கு தேவையான எல்லா தண்ணியும் அது சேமிக்கணுமா. ரைட். ஒரு நாளைக்கு தேவையான எல்லா தண்ணியையும் சேமிக்கணுமா. ஸோ தரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ரைட் 6 மணித்தியாலங்களுக்கு திரவப்பாய்ச்சல் வீதம் 1.5 மீட்டர் கணம் செகண்ட் -1 விளைண்டா தம்பி 6 ஹவருக்கு 1.5 மீட்டர் கணம் செகண்ட் -1 அதாவது இது அர்த்தம் என்னண்டா 6 மணித்தியாலங்களுக்கு எப்படி தண்ணி வருமாமுண்டா ஒவ்வொரு செகண்டுக்கும் இவ்வளவு கனவளவு தண்ணி வருமா 6 மணித்தியாலங்களுக்கு. ஸோ 6 மணித்தியாலத்துக்கு எவ்வளோ கனவளவு தண்ணி வரும்னு கேட்டால் அப்போ 6 மணித்தியாலத்துக்கு எவ்வளோ கனவளவு தண்ணி வரும்னு கேட்டால் 1.5 மீட்டர் கணம் தர செகண்ட் -1 தர இது என்னதுக்கு மாற்றினா சரி செகண்டுக்கு மாற்றினா சரி. ஸோ 6 தர 60 தர 60 செகண்ட் என்ன இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 6 மணித்தியாலத்துக்கு என்ன தேவைப்படுற தண்ணீரை கனவளவு வரும் சரியா. விளைந்தட என்னண்டு 6 மணித்தியாலத்துக்கு 1.5 மீட்டர் கணம் செகண்ட் -1ங்கிற வீதத்தில் தண்ணி வருமா. இது அர்த்தம் என்னண்டா 1 மணித்தியாலத்துக்கு இவ்வளோ கனவளவு தண்ணி வரும். ஸோ அது 6 மணித்தியாலத்துக்கு வருமுண்டா மொத்தமாக எவ்வளோ வரும் இவ்வளோ கனவளவு தண்ணி வரும். ஏன்னா பெருகினமுண்டா என்ன வரும் பெருகினமுண்டா என்னடா வரும் 1.5 தர 6 தர 60 தர 60 என்ன 32,400 மீட்டர் கணம் தண்ணி வருமாம். அதே போல் அடுத்ததாக சொல்கிறான் 18 மணித்தியாலத்துக்கு எவ்வளோ வீதப்படியாம் 0.3 மீட்டர் கணம் செகண்ட் -1 படியாம். ஸோ 18 மணித்தியாலத்துக்கும் எவ்வளவு நீர் இதில் வசனம் எழுதுங்களா தேவைப்படும் நீரின் கனவளவு சமன் ஏன்னா 0.3 மீட்டர் கணம் செகண்ட் -1 தர 18 தர 60 தர 60 பெருகிற என்ன வரும் 18 தர 60 தர 0.3 ஸோ என்ன 19,440 மீட்டர் கணம் தண்ணி தேவையா. ஸோ ஒரு நாளைக்கு அப்போ தேவைப்படக்கூடிய ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய மொத்த நீர கனவளவு 19,440 ப்ளஸ் 32,400 கூட்டினா எவ்வளோ வரும் 40 8 1 4 5 ஸோ 51,840 மீட்டர் கணம் தண்ணீர் தேவைப்படும். விளையாண்டு என்னண்டு எனி டவுட் ரைட் அடுத்த வழிக்கு போமா ரைட் அடுத்த வழி வாசிமா. நெரிசலான காலப்பகுதியில் மேலே பியில் கூடிய விதத்தில் சியிலிருந்து பி வரை நீர் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு தேவையான அமுக்க வித்தியாசத்தை வழங்க நீர் தாங்கி தரையிலிருந்து அமைய வேண்டிய மிக குறைந்த உயரம் யாது. நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர்-3 என எடுக்க. மிக குறைந்த உயரம் என்று சொன்னால் அதுக்கு மேலே எவ்வளோ மிதிக்கலாம். மிக குறைந்த உயரம் என்றால் இந்த அமுக்கத்துக்கு தேவை இந்த 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 புள்ளியில் இருக்கிற அமுக்கம் வார அளவுக்கு இங்கே HOG வந்தால் சரி. ஏன்னா இங்கே இருக்கிற அமுக்கத்தை இங்கே இடத்துல நம்ம ஒரு அமுக்கம் கண்டம் தானே சீல இந்த அமுக்கத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு இங்கே HOGக்கு ஈக்குவலாக நம்ம உயரத்தை எடுத்தோம்னா சரி. அப்போ இந்த புள்ளியில் நம்ம சீல கண்ட அமுக்கம் என்ன PC சமன் என்ன புள்ளி சீல கண்ட அமுக்கம் என்ன 2 தர 15 பஸ்கால். ஏன்னா என்ன செய்ய போகிறோம் அப்போ PC சமன் எதுக்கு H ρ Gக்கு சமனாக இருக்கணும்.
பிசி சமன் 2 தர 10 5 பஸ்கால் சமன் h1 கேட்ட கேள்வி ரோ வந்துகிட்டு என்ன 1000 தர g வந்துகிட்டு 10. ஸோ சுருகினம்னு சொன்னால் 4 போனால் h சமன் 20 மீட்டர். ஏன்னா 20 மீட்டர் உயரத்தில் 20 மீட்டர் உயரத்தில் என்ன இந்த 20 மீட்டர் உயரத்தில் என்ன இருக்கணுமா இந்த தாங்கி இருக்கணுமா. சரியா? ரைட். சரியா? அடுத்து எழுப்போமே. தொடர்ச்சியான நீர்வளங்களின் பின் நீர்த்தாங்கியில் உள்ள நீரின் அளவு 2 மீட்டரினால் குறைவடைந்துள்ளது. இதனால் நீர்வளங்கள் வீதத்தில் ஏற்பட்ட சதவீத குறைவை காண்க. தொடர்ச்சியாக ரைட் இப்போ என்னையாம் எவ்வளவு சதவீத குறைவு வந்துட்டீங்கன்னு கேட்குறான். ரைட். தொடர்ச்சியாக வழங்கப்படுதுன்னா 2 மீட்டரினால் குறைவடைந்துள்ளது. ஸோ 2 மீட்டரால் குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் 2 மீட்டரால் குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் எவ்வளோ அமுக்கம். அப்போ 2 மீட்டரால் குறைஞ்சால் இந்த இடத்துல வார அமுக்கம் என்ன அறிக்க போகுது. இப்போ இந்த இடத்துல வார அமுக்கம் என்ன அறிக்க போடும். இந்த பி சிடிஎஸ் என்ன வரப்போகுது ஹெச் ரோ ஜி. என்ன ஹெச் ரோ ஜி. 2 மீட்டரால் குறையுதுன்னு சொன்னால் 2 மீட்டருக்கு எவ்வளோ அமுக்கம் குறைஞ்சிருக்கும்னு கேட்டால் நம்ம என்ன செய்ய போகிறோம். நான் இப்போ என்ன கேட்குறேன்னு சொன்னால் இந்த கேள்வி விளையிட்டு அவங்களுக்கு கேள்வி விலைகளை அதாவது ஆரம்பத்தில் இந்த பிசி இருந்தது. ரைட். ஆரம்பத்தில் பிசி இருந்தது. என்னடா இப்போ 2 மீட்டர் கீழே இறங்கின உடனே எவ்வளவு 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 நீர்வளங் 2 மீட்டர் குறைவடைந்துள்ளது. இதனால் நீர்வளங்கள் வீதத்தில் ஏற்படும் குறைவை காண்க. ஸோ கியூ நேர்வீத சமன் என்ன டெல்டா பிக்கு. ரைட். கியூ நேர்வீத சமன் டெல்டா பிக்கு. ஸோ நம்ம டெல்டா பீட வித்தியாசத்தை எடுத்து 100ஆல் பெருக்கிறதும் கியூடை எடுக்கிறதும் 2 ஈக்குவல் தான். நான் என்ன சொல்லணும் விளங்கிட்டா இதுக்கு நேர்வீத சமன்றால் இதர பின்னத்தையும் எடுத்து சதவீதம் காண்றது 2 3 தான். சரியா? நான் இப்போ டெல்டா பீடை எடுக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்தது பிசி. ரைட். 2 மீட்டர் குறைவால எவ்வளோ அமுக்கம் குறைஞ்சிருக்கும்னு கேட்டால் நான் என்ன செய்கிறேன் 2 மீட்டர் தர 1000 தர 10. ஸோ எவ்வளோ வரப்போகுது 2 மீட்டர் குறைவால இவ்வளோ அமுக்கம் குறைஞ்சிருக்க போதும். ஸோ 2 தர 10 4. ஸோ 0.2 தர 15 பஸ்காலால் என்ன செஞ்சிருக்க போகுது பஸ்காலால் குறைஞ்சிருக்க போதும். ஸோ ஆரம்பத்தில் இருந்தது 2 தர 10 5 பஸ்கால் எவ்வளோவால் குறைஞ்சிருக்க போகுது 0.2 தர 15 பஸ்கால் தர 100%. ஸோ சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் 5க்கு 5 10ஆல் சுருக்கினீங்கன்னு சொன்னால் கீழுக்கு 10. ஸோ 10 என்ன கேட்ட கேள்வி என்ன 10 எவ்வளோ சதவீதத்தால் குறைவடையும் கேட்டிருக்கான். 10% குறைவடை. விளையன் என்ன செஞ்சு அடே விளையிட்டா ரைட். அடுத்த வழி போவோமே. அடுத்த வழி வாங்க. மேற்குறித்த தேவைக்காக 20 சென்டிமீட்டர் ஆரையுடைய குழாய்க்கு பதிலாக அதே மொத்த குறுக்குவெட்டு பரப்பு பெறப்படும் விதமாக இரு குழாய்கள் சமாந்தரமாக இணைக்கப்படும் எனில் இம்மேலே பி ஒன்றில்
ஒட்டுமொத்த அமுக்க வித்தியாசம் அதிகரிக்குமா அல்லது குறையுமா என குறிப்பிடுக. ரைட். இப்போ Q சமன் என்னடா? Q சமன் பை ஆரின் 4ஆம் அடுக்கு டெல்டா பி ஓவர் 8 நீட்டா நீட்டா எல். இதானே சமன்பாடு. இப்போ என்ன சொல்றான், இந்த ஆரைக்கு பதிலா இந்த ஆரையுடைய நல்லா கவனியா, இந்த குறுக்குவெட்டு பரப்புக்கு பதிலா இதுல குறுக்குவெட்டு வர மாதிரி 2 குழாய் எடுத்து என்ன சமாந்தரமா வச்சு எடுத்தால் அமுக்க வித்தியாசம் கூடுமா குறையுமான்னு கேட்கலாம். இப்போ இதில் ஆரை எடுத்தால் என்ன இதுல குறுக்குவெட்டு பரப்பு என்ன ஏ சமன் பையார் வர்க்கம். பையார் வர்க்கம் தானே. இது இப்போ எதுக்கு சமன் அடிக்க போகுது? 2 பை ஆர் வர்க்கம் 2 இது R1 என்றால் இது R2. சரி, அப்போ நம்ம R2 கண்டோம்னு சொன்னால் எப்படி வரப்போகுது? R2 சமன் எப்படி வரப்போகுது? R இன்குவல் √2 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. விளையிட்டா R இன்குவல் √2 தான் எது ஒரு இது மொத்தமா R இது ரைட். மொத்தமா R இது இதுல ஏ என்ன இருக்குது ஏன்னா இப்போ என்ன செய்ய போறோம்? இதுக்கு பதிலா 2 குழாய் போட போறோம் ரைட். இதுல ஆரை வந்துக்கிட்டு ஏன்னா என்ன இருக்கு R2, இதுல R2 இதுவும் R2. இப்போ 2 போட்டிருக்கோம் ஏன்னா இப்போ 2 போட்டிருக்கோம். இப்போ நல்லா பாரு. இப்போ இங்கிருந்து Q வந்தால் இங்கால போகக்கூட்டாலே Q/2 ஆகவும் இதை Q/2 ஆகவும் போகுது ஏன்னா Q/2 ஆகவும் போகுது ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தேன்னு சொன்னால் இப்போ இதெல்லாத்தையும் நான் மாறிலி அடுத்தேன்னு சொன்னால் இதெல்லாத்தையும் ஒரு மாறிலி அடுத்தேன்னு சொன்னால் ரைட். இதெல்லாத்தையும் ஒரு மாறிலி அடுத்தேன்னு சொன்னால் Q நேர் விகித சமன் ஆரின் 4ஆம் அடுக்கில் டெல்டா பி ஏன்னா டெல்டா பி சரியா. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் முதலாவது சந்தர்ப்பத்தில் இப்படி இருக்குது. ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் எப்படி மாறப்போகுது? இது வந்துக்கிட்டு ஒரு இதில் அதாவது ஒரு குழாய்க்குள்ளால போகக்கூட்டாலே ரைட். ரெண்டாவது சந்தர்ப்பம் Q/2 நேர்விகித சமன் ஆரின் 4ஆம் அடுக்குண்டால் இதுல 4ஆம் அடுக்கு. ஸோ R வர்க்கத்தின்கீழ் இதுக்கு 4ஆம் அடுக்கு போட்டால் என்ன வரும்? √4 சொல்லி வரும். டெல்டா பி 2 வரும் ஏன்னா இது 2ஆம் மடங்கு. ஸோ 2ஆம் சமன்பாடு இது என்ன 2 ஆக்கினத்துக்கு பிறகு. ஸோ ஒன்றால பிரிச்சுட்டோம்னு சொன்னால் இப்போ இந்த இதையும் பட்டலாம் 2 முறை சரியா. இப்போ கழிஞ்சு பிரிச்சுட்டோம்னு சொன்னால் Q பட்டு 1 வரும் சமன் இதுவும் பட்டு 1 வரும் ரைட். இந்த கீழே இருக்கிற 2 மேலே போய் பெருக்கப்பட்டு 2 வரும் தர டெல்டா பி ஓவன் ஏன்னா டெல்டா P2 வரும். குறுக்க பெருக்கினா டெல்டா P2 சமன் 2 டெல்டா பி அப்படின்னு சொல்லி வரப்போகுது ரைட். இப்போ கேட்ட கேள்வி என்ன, அமுக்கம் கூடுமா குறையுமான்னு கேட்டால் அதுக்கு பிறகு P2ங்கிற அமுக்கம் ஆரம்பத்தில் இருந்து P1 போல 2 மடங்கா மாறும். ஸோ என்ன செய்யும்? அதிகரிக்கும். விளையிட்டடா விளையிட்டா. ஸோ அதிகரிக்கும் அல்லது குறையுமா என குறிப்பிடுங்க. என்ன செய்யும்? அதிகரிக்கும் ரைட். விளையிட்டா நோட் பண்ணிடு.